ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ். கொம்பும் மகன்ற மார்பும் சிறு கண்ணு
பானை போன்ற பெருவயரும் பாங்கான பூநூல் அழகும் தானே எனது உள்ளத்தில் வந்து தயவுடன் தோன்று நாயக என்றைக்கு உன்பாதம் போற்றி போற்றி ஐயா அரசரோடு கொண்டு என்னை சரியாசனத்தோடு வைத்ததாயே நாயகம் பெரிய சுவாமி கருத்திறங்கி தீர்க்கிலி நாயகம் பெரிய சுவாமி தினமுயந்தி பார்க்கிலி நாயகம் பெரிய சுவாமி பலபிரி நோய் பார்க்கிலி நாயகம் பெரிய சுவாமி உன் மலரடி பணிந்தே கடகமிட்ட செங்காட்டாளன் அங்கு கமரி சுந்தரி குற்றாளன் அங்கேயும் மணல் மேலவா செல்ல கொலுவிருக்கின்ற வேதனாகிய பெரிய சுவாமியே பஞ்சாச்சரத்தில் இரு சூரி முக்கண்ணி பார்வதி கஞ்சம் என்றோ அறிவூட்டி வளர்க்கின்றது யாவதியே அஞ்சலம் என்றொரு கருபுரிவாய் வஞ்சகம் இல்லாத மனமே அழகனாட்சி கம்பகாமாட்சி கமலி சுந்தரி குற்றால நங்கை ஈஸ்வரி மகமாவி இருக்கங்குடி மாரியம்மா அட்டகாளி பத்திரகாளி ஆதிபராசோதி முப்புறத்த காத்த முப்படாதி வந்தருள்வாய் கனவில்லையும் மறப்பேரில்லை குடவையத்து கண்ணபேரிய குஞ்செருமே உனை பாடிய ஆனி நல்ல முகத்தூரி அரணருட திருமணி மூலப்பொருள பிறந்தோரே முக்கு சந்தியில் அமர்ந்தோரே மேல் அமர்ந்தோரே ஆறுமுகன் வேறு ஆறுமுகனுக்கு மூத்தோகனை வரணும் ஐயோ கந்தனுக்கு மூத்த கந்தனுக்கு மூத்தோரே என்ன கணவரியே சரணமையோ
தேவி வார ஹனுமானே வரணும் ஐயோ கண் கொடுத்த காளி அம்மா கரைக்கு வந்து உதகவே யாத்த ஈஸ்வரிய மகவா அம்மா எனக்கு அருள வேணும் ஏ ஆட்ட ஆளி வந்த ஆளி காளி அம்மா துணை அம்மா மாயாண்டி சொல்றாங்க இந்த மலைக்கு துணை இருப்பா வரியில மலையற்கு துண்டாமல் மாலை சோகமால வரணும் அம்மா எடுத்த கால நாம் படிங்க சிவாரி வரணும் சொன்னபடி சுயங்கள் பாடு அந்த பொருந்தவை அடுத்தபடி அரங்கள் பாடு வில்லில காடி வட்டு மாநிலத்தில் புகழ் வளர்த்து மண்டலத்தில் காடி வட்டு என்னுடைய தாத்தா அம்மான சுவாமி எலத்தூரு புலவரன் சிவி உலகமல் தேசமெல்லாம் காடி தாத்தா சிவன் ஒரு புலவரன் மாநிலத்தில் காடி மாநிலத்தில் தாத்தா மாதேசாமி புலவரன் படிக்க வைத்தார் என் குரு எழுதி வைத்தார் என் குரு சொல்லறி அண்ணா சொல்லி வைச்சார் குருனா பரம்பர தொழில் என்று படிக்கத்தான் செக்களவு பொருள் இருந்தால் செருக்கெடுக்க குறைந்து போகும் ஓடி செல்வம் இருந்தால் குடும்பத்துக்கு காணாது உலகளில மறக்க இப்பேற்பட்ட வில்லி செய்ய எந்தனுக்கு படிக்க வைத்த குருநாதர் யார் என்றால் பரம்பரைய மறக்காம படிக்க வைத்தார் என் குரு என தொழில மறக்காம எழுதி வைத்தார் என் குரு யாருன்னு பாப்பமா சீமை எழுகட காசி முக்கட சீமை உலகமல் வில்லுல காரி வட்டு படிக்க வைத்த குருனா யாப்பா செல்ல சாமி மறைந்த ஒரு அண்ணா இன்னைய நாளை யாரும் தேடுக யாரு என்று பார்ப்போமா நேசம் எங்கும் ஜாதி நேச உலகம் இல்ல புகழுவட்டு என்னுடைய சித்தப்பாவோ என்னுடைய சித்தப்பா லட்சுமணன் அடுப்பேங்கட்டி சுமந்து நிற்ப முக்காவ
போலவன் பேர ஐயா போலவன் பேர நான் மூத்தவன் பிள்ளைதானே போலவன் மூத்தவன் பிள்ளைதான் இருந்த இடம் அந்த அழகாகி ஆற்றாங்கரையானது எந்த இடம் அதெல்லாம் 5 நதிகள் ஒன்று சேர்ந்து வரும் 9 நதிகள் ஒன்று கூடி வரும் அந்த பகவான் பாபநாசநாதருடைய சன்னதி அருகிலே இருந்து தன்றியாக வெள்ளமாக கொட்டி வரும் இந்த சமத்தர்கள் வாழக்கூடிய நகரமானது தாமிரபரணி கரையோரம் ஆண்டவன் அமைத்த குலமாகப்பட்டது. அன்று ஒரு காலத்தில் ஆதி சுப்பிரமணியர் கைலாயத்தில் கைலாயத்தை காவல் செய்ய வேண்டும் என்று வீரத்தோடும் விவேகத்தோடும் அஞ்சா நெஞ்சத்தோடும் தெய்வ பக்தியோடும் கருணை உள்ளத்தோடும் கோப இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கின்றார்கள் அல்லவ. அதை போலே இந்த அழகாகிய குலத்தாரை ஆண்டவனை பிறவி செய்தார். இந்த அழகாகிய குலத்தார் வாழ்ந்திருக்கக்கூடிய நகரம் தாமிரபரணி நகர் அருகே தாமிரம் நதிக்கரை ஓரம் அருகே சீமான்கள் வாழக்கூடிய நாடு. மான் இருந்து மலை சொரியும், மயில் இருந்து விரித்தாடும், குயில் நின்று இசைகள் பாடும், கிளி நின்று கீதம் சொல்லும், அன்ன பச்சி ஆராட்டும், அழகு பச்சி ஓராட்டும், அறுத்த தாளிலே பயிர் முளைத்து அதிலே அடைக்கரத்தான் கூடி கட்டி வாழும். ஆனா மாடால், அதாவது மாடு கொண்டு போரடித்தால் மாடா அது சன்னல் என்று ஆனை கட்டி போற அடித்த அழகு தங்க நகரம் ஐயோ எந்த நல்ல நாடு என்ற தங்க சிமன் வாழும் நகரம் சமத்த இருக்கு இடம் வாழ்வால உயர்ந்த இடம் உலகத்தில பார்க்குமான உயர்ந்தது தங்கந்தானே. ஆனா வெண்மை வீரம் கொண்டது அது பாச்சங்கு என்பார்கள். அப்படி அழகு நல்ல நகரம் அது இந்த சங்கந்தர நகரத்தில் தான் உதித்த மன்னர்கள் பாண்டியம்மா சமூகத்தில் தேவம்மார் கூட்டம் ஐயா மன்னர்கள் வாழும் பூமி மகராசன் இருக்கும் இடம் எம்ம மகமாவியான வேளோ முப்பிடாதியான வேளோ மூன்று மோகம் கொண்டதாய் அட்டகாலி பத்திரகாலி ஆதிகாலி சுவாதிகாலி சமய போற தாய வேட கருமாரி உருமாறி சந்தன மாரியாக முப்புறத்தை காக்க வந்த மூன்று மோகம் படைத்த வேட எம்ம முப்பிடாரியான வேட உன்னுடைய வாசலில உன் புலவை மாட சாவி பாடுகிறேன். இடத்துலதான் தென்காசியில் வைத்தல்லவோ இப்படி ஒரு கனவு ஒண்ணு கண்டே ஐயா. இது வேற தெய்வம் கிடையாது, ஆனா என் மேல பாசம் உள்ள அந்த சங்கந்தரம் ஊருல தாயான முப்பிடாது காட்சி கொடுத்திருக்கா என்று எண்ணி வார போது நான் பச்சை விட்டு இறங்கிது அன்னைய நேரம் ஐயா. கொண்டா நகரத்து பாண்டியம்மா சங்கு போட்ட சுடலைக்குதான் ஆட்டோ அனுசு வச்சுக்கிட்டு அடியன எதிர்பார்த்தோம். வாங்கிட்டேன போல ஐயா
பெருமையா நினைச்சிட்டேனே அது மட்டும் இல்ல ஐயா இன்னைய நாளையில சித்திர மாதம் ஐயா கடைசி வெள்ளிக்கிழமைக்குத்தான் சியாருமாக தேவிக்குத்தான் அந்த மூல தெரு வாரத்தில குழந்தையும் தெய்வமும் கொண்டு அனுப்பார் பக்கம் என்று பெரியோர் சொல்வார். அதுபோல அந்த குழந்தையும் தெய்வமும் யார் உண்டு என்று நினைத்தாரோ அவருக்குத்தான் உண்டு. இல்லை என்று நினைத்தால் அது என்னைக்கும் கல்லாகவும் மண்ணாகவும் இருக்கும். ஆனா ஆண்டவன் படைத்தான் மானிட மக்களுக்கு 5 பஞ்சபூதங்கள். ஆனா 3 ஆசைகள். இந்த 3 ஆசையும் ஆனா மனிதனுக்கு இருக்க வேண்டியத ஆனா 3 ஆசையை யார் வெறுத்தார்களோ அவர்கள்தான் பகவானுடைய அருள் பெற முடியும். மண்ணாசை பொன்னாசை. ஏன்னா மண்ணாசைன்னா என்ன பொன்னாசைன்னா என்ன? மண்ணாசைன்னா எங்க செவத்த மண் இருக்கும் அந்த மண்ணை பார்த்து அழிட்டு மண்ணாசைன்னா நஞ்ச புஞ்ச வாங்கணுங்க ஆசை. ஆனா பொன்னாசைங்கிறது தங்கம் போடணுங்க ஆசை. ஆனா பெண்ணாசைங்கிறது பெருவா கட்ட ஆசைமாங்க. அதாவது மனிதனுக்கு ஆசை வேண்டியதா. ஆனால் 3 ஆசையை வெறுத்து ஈசனை நினைக்க வேண்டும். ஆனால் அப்படி நினைத்தால் ஆண்டவன் நிச்சயம் அருள் பெறுவார். அதே போல அம்பிகை வணங்கும் போது தாயே பராசக்தி ஈஸ்வரி மகமாவி எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஒரே எண்ணத்துல வணங்கணும். அம்மா இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ணிடுவானா சேர்ந்தாப்புல தந்துருவானா அப்படிலாம் நினைக்க கூடாது. அவன் வீடும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும். பக்கத்து வீட்டுல விளக்கறிஞ்சாத்தான் நம்ம வீட்லயும் அப்படின்னு சொல்லணும். அதே எண்ணத்தில் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆதிபரா சக்தியுடைய முப்படாதி அம்மானுடைய கல்யாண வாசல்ல அடியனுக்கு தெரிந்த வரையில் அம்மனுடைய கதையை பாட வேண்டும். ஆனா இதுக்கெல்லாம் தெய்வம் தலைவர் ஒருத்தர் இருக்கார். கார்த்திகை மாதத்துல மாலை போட்டு தை மாதம் 1ஆம் தேதி எங்க நிக்காங்க? சபரிமலையில. அந்த ஐயன் தான் உலகத்திலே பெரிது. ஏன் தெரியுமா? அரிக்கும் சிவனுக்கும், அதாவது உலகத்திலே சிவபெருமான் எல்லா உயிருக்கும் படி அளக்கின்றவர். ஆனால் அத்தனை சக்தியம் படைத்தவர் கண்ணன். அந்த அரி சிவன் கண்ணன் மாயன் 2 பேருடைய முகத்தில் பிறந்ததான் இந்த ஐயனார் சாஸ்தா. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே மற்ற தெய்வங்கள் எல்லாம் தோன்றதுனால பெரிய சொல்ற நான் சொல்லல. அப்படி இருக்கும்போது இந்த ஐயனுடைய அவதாரம் எப்படி தெரியுமா? ஒரு அசுரனா வாழ்ந்து ஆனா எல்லாரையும் அடக்க வேண்டும் என்று நினைத்து ஈசனிடத்தை 5 வரம் பெற்று அந்த ஈசனை சோதனை செய்து அந்த ஈசனையே ஒளிந்தார் அவனுக்கு பயன். ஆனால் அப்பேற்பட்ட ஈசனை மறுபடிய கையில கொண்டு வர எம்பெருமாள் நாராயணன் 1000 வடிவம் கொண்டு அத்தானை தேடி சென்றார். ஆனால் அசுரனுடைய வதை முடித்தால் தான் கையிலைக்கு வரணும் என்றார் பகவான். ஆனால் அவன் எப்படி வரம் பெற்றார்? ஆண்களாலை சாக மாட்டேன், ஆயுதத்தார மாள மாட்டேன், மும்மூர்த்தி 3 பேர் சென்றாலும் எனக்கு முடிவு வரக்கூடாதுன்னு வர வாங்கியிருந்தான். அவன் அழிக்க வேண்டுமானால் எந்த சக்தியாலும் முடியாது. ஆண்களால் எந்த சக்தியாலும் முடியாது. ஆனா எப்படி முடியும்? பெண்ணாலத்தான் முடியும். பெண் நினைத்தால் எப்படி ஆனாலும் முடிக்க முடியும். பெண் நினைத்தால் பேயும் கூட பின்னால வரும். அதனால எம்பெருமாள் நெஞ்சார் பெண்ண போல வாடிவோம் கொண்டு யாருக்கு நின்ற அரசேனத்த செய்து தான் தானே வந்து ஈசந்தர பார்த்த கண்ணா ஏ மாயவா அந்த அசுரனை செய்க என்ன ரூபாய் எடுத்தீர் ஐயா? அத கண்ணால பாக்கணும்னார். உடனே கண்ணன் சொன்னார், அத்தான் அப்படி ரூபாய் எடுத்தால் தாங்கள் பொறுக்க மாட்டீர் என்றார். பொறுப்பேன் என்றார். மறுபடியும் எம்பெருமாள் கண்ணன் 16 வயது பருவ பெண் எப்படி அழகா இருப்பாளோ அதே போல பச்சமால் பெண் ரூபாய் எடுத்து பகவான் முன்னாலே நின்றார். பகவான் சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரையா? நல்ல பெண்ணை கண்டா பகவான் சும்மா இருப்பாரா? பார்வதியே மறந்துட்டார். பார்வதியை மறந்து பகவான் அந்த பச்சைமால் பெண்ணா நின்னாரா அண்ணே பக்கத்துல போய் பைய ஓட்டிக்கிட்டார். அப்படி ஒட்டின உடனே ஈசனுக்கு தன்னறியாத மோகம் வந்துடு. மோகம் வந்த உடனே நாதம் ஒழிக்கிடு. அதை பூமியில் விட்டா பூமி தாங்காதுன்னு பிரம்மலோக நாடு போய் பிரம்மன் கிட்ட கொடுத்து பகவானுடைய கரத்திலே படைக்க சொன்னார். அப்படி படைக்கின்றான் பிரம்மன்.
எப்படி படிக்கணும்? பங்கினி உத்தீரம்மா பகவனுட கரத்தில படைச்சான பிரம்மேதேவ பகவான் 5 விரல் அதே கரத்துல 5 குழந்தையாக பிறகு செய்தான். 5 குழந்தையும் ஆண் குழந்தை. உடனே பார்த்தா சிவபெருமா 5 குழந்தையாக இருக்கப்பட்டத ஒரு குழந்தையாக்குள்ளாரு மணிமால போட்டுட்டாரு பாலகன ஆக்குறாரு மலையாளர் தேசத்துக்கு அழகாகிய நாடு ஐயோ அனுப்புகிறாரே சிவபெருமா அந்த பந்தள நாடு தேசம் ஐயோ. நாளவர்க்கு பிள்ளை ஒண்ணு இல்லை ஐயா. ஒரு நாள தருணத்தில ராசம் அண்ண யான மேல மந்திரி கூட்டத்தோடு மலையான மேல வாரப்பா அந்த 7 மலை காவுக்குள்ளு ஆத்தங்கரே வாரம் பண்ணு ஒரு குழந்தையுள்ள ஆளு குரல் அங்கதான் கேட்டு பந்தளத்து ராசமன்னை பச்சை குழந்தை சவுத்தம் கேட்டு மந்திரிய போக சொல்லி என்னன்னு போக்க சொன்ன மந்திரி கண்டு வார ராசம்மன்ன கேளுமையோ ஒரு குழந்தை படுத்து இருக்கு ஆடாக இருக்கிறையோ களத்துல மணிமாலை போட்டு இருக்கு. ஓடி குழந்தைய பார்க்கும்போது மணிமால களத்துல முதல போட்டு எடுத்துட்டார குழந்தைய மணிமால போட்டதால மணிமால போட்டதால என்ன பேரு? என்ன பேரியா? அரசன் பந்தள ராசமன்ன கொடுக்கா தெரியும் எப்படி கொடுக்கா மணிமாலே ஓட்டதால அந்த குழந்தைக்கு மணி கண்டு என்று அரச மன்ன பேர் கொடுத்து அரமனைக்கு கொண்டு வளர்த்து வரும் நாளை மணிகண்ட வந்த நேரம் மன்னனுட மனைவாட்டி அக்கற்பம் அது ஆனால் அரமனைக்கு வந்த நேரம் அந்த அம்மா அதுவரையில குழந்தை இல்லாம இருந்தா. இந்த பாலகம் வந்த நேரம் பாருங்க அந்த பட்டத்து ராணி கற்பமானா. அவன் வயத்திலேயும் 10வது மாதம் ஒரு ஆண் குழந்தை பிறந்த மணிகண்டன் அண்ணன் அவள் வயிற்றிலே பிறந்த தம்பி மணிகண்டனுக்கு தம்பி. அந்த 2 குழந்தைய வளர்ந்து கொண்டு இருக்கின்ற போது ஒரு நாள் மந்திரி வந்து யோசனை சொல்றான். என்ன யோசனையோ? அம்மா ராணி அம்மா ஆமா உங்களுக்கு மகனும் வாரிசு இருக்கும் போது உங்க கணவர் பந்தளத்து அரசன் எடுத்து வந்தாரே மணிகண்டன் அவனுக்கு பட்டம் கட்ட நினைக்கிறார். அவனுக்கு பட்டம் கட்டி விட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் இந்த அரமனையில கிடையாது. தாயும் அவனும் அரமனை விட்டு பெற வேண்டியது. அரசன் மனவாட்டிட்ட அந்த அமைச்சர் மூட்டிட்டார். அவன் கேட்டா அரசனுடைய தேவி மந்திரி அதுக்கு ஒரு வழி சொல்லும் அப்படின்னா. அப்ப மந்திரி சொன்னா அந்த குழந்தையானதை இந்த அரமனை விட்டு போக செய்யணும்னா சக்தியால முடியாது. உங்க கணவனை அனுப்ப மாட்டார். நான் சொல்றபடி கேளுங்க. சும்மா நல்லோம் பொய் ஒரு பொய் சொல்லணும். நீங்க என்ன பொய் சொல்லணும்? எனக்கு மண்டேடி காய்ச்சல்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. யார்கிட்ட? உங்க புருஷன் கிட்ட. எங்க புருஷன் கிட்டயா? நான் ஆம்பளை இல்லையா? ராசாடு சொல்லுங்க. அது சொல்லும் போது வைத்தியங்கிட்டையும் ஒரு பொய்ய சொல்லி அவனை வச்சுக்கணும். இந்த மண்டேடி காய்ச்சல் தெரியணும்னா புலிப்பால் வேணும்னு சொல்லிருங்க. புலிப்பால் கொண்டு வர யாரும் போவானா?
நான் பூனை பால் கொடுத்துருவேன். உடனே மணிகண்ட புலிப்பால் கொண்டு வரணும் என்று செல்வார். அந்த புலி அடித்து கொண்டு விடும். சரி, உங்க மகனுக்கு திருப்பட்டலாம் என்று சொல்ல இந்த வார்த்தையை கேட்டு யானை ஏமாத்தி பொய் சொல்ல இதை அறிந்த மணிகண்டன் ஆதி சக்தி படைத்தவன் அல்லவ எந்தாயே மாதா கவலை அது வேண்டாம் அம்மா நான் கட்டி மவன் மணிகண்டனோ எந்தாயகள் அம்மா உன்னோட மண்டை அடித்தீர்வதற்கு நான் புலிப்பால் கொண்டு வர என்று புறப்பட்டா மணிகண்டனோ மணிகண்டன் ஏழுமலக்காவுக்கு வராரு. அப்படி வருகின்ற போது தெய்வ இந்திரனும் பார்க்கார மணிகண்டன பார்த்தோட அந்த தெய்வ இந்திர ஓடி போய் மணிகண்டன வணங்குறார. ஐயாவே ஆதி சக்தி படைத்த ஐயனாரு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் தேவி சபை தலைவன் தேவேந்திரனான வந்த உடனே புலியாக வர வேண்டும் என்றார். உடனே தேவர் சபை தலைவன் தேவேந்திரன் புலியாக வடிவம் கொண்டு ஆனா குட்டி புலிகளை பத்தி அழைத்துக் கொண்டு அவன் புலி வடிவம் கொண்டு வர அந்த புலி மேல மணிகண்டன் தலமந்து வாராரே அரமானைக்கு நாட்டுக்குள்ள வார போது பார்த்தவரெல்லாம் ஓடுதாரு புலி வருது புலி வாருது எல்லாரும் ஓடும் போது வாராரே மணிகண்டேனோ புலி மேல வந்தல்லவோ அரமனைக்கு வர ஆனா அத்தனை பேரும் பார்த்த ஆனால் அங்கே காவக்காரர் ஓடுத மந்திரிமார் ஓடுத ஆனா இதை அறிந்த அரச மன்னம் பந்தளராசன் என் அருமவன் மணிகண்டன் தெய்வ பக்தி நிறைந்தவன் தெய்வ அம்சம் கொண்டவன் என்று அடே மகனே ஏ மணிகண்ட மணிகண்ட என்று வணங்குகிறார். அப்பதான் சொல்லுகிறான் அந்த அழகாகிய மணிகண்டனான வந்த அப்ப நான் இங்கிருக்க மாட்டேன் எனக்கு ஒரு இடம் சபரிமலை இருக்கிறப்ப சபரிமலையில் தானமர்வே என் தம்பியானவனுக்கு பட்டம் கட்டி வைங்கள் என்று ஆனா சொல்லிவிட்டு அருமையாகிய மணிகண்டன் சபரிமலைக்கு வருகின்ற போது சபரி என்ற பெண்ணானவள் வலிய மறிக்கின்றாள் அல்லவ அவ எப்படி இருக்கிறார் சபரி என்றவள் ஆனா பருவமான பெண்ணாக இருந்த ஆனா மணிகண்டன் அழகை கண்டு மெய் மறந்து என்ன மாலையிட வேண்டும் என்று சொல்ல அப்பொழுது மணிகண்டன் சொன்னார் என்னைக்கு நான் உன்னை மாலையிட வேணுமானால் அன்னைக்கு என் வாசலுக்கு யார் கன்னி மாலை போட்டு வராம இருக்கார்களோ கன்னிச்சாமி வராம இருக்கிறார்களோ அன்னைக்கு தான் உன்னை மாலையிடுவேன் என்று அவளை வயதான ரூபமாக்கி நரச்ச தலை கிளவியாக்கி பக்கத்திலே அமர வைத்தார் அல்லவ ஆனா மகிழ்ச்சி என்றவள் ஓடி வந்து அவரை மாலையிட சொல்ல என்னைக்கு கன்னி சாமிகள் வராம இருக்கின்றார்களோ அன்னைக்குத்தான் உன்ன மாறிடுவேன் என்று சொல்லி எங்க சபரிமலை ஐயனாக எப்பா பந்தல ராச மன்னன் சொல்லுற எப்பா என்ன பார்க்க கார்த்திகை 1ஆம் தேதி மாலை ஓட்டு தை 1ஆம் தேதி வந்திரான காந்த மாலை சுவாதியாகி காட்சி கொடுப்பேன் மணிகண்டனோ என்று சொன்ன ஏ சுவாமி சபரிமலை ஐயப்பன்
கதைகள் பாட கதைகள் பாடி கதைகள் பாடி அருள் புரிவாய் என்றாயே குற்றங்குறை அணுகிடாமே அணுகிடாமே அம்மனுடைய கதைய என்ன கொடுத்துக்கிறேன் ஒவ்வொருத்தரும் எப்படி பாடுற இல்ல இல்ல அம்மனுடைய பிறை பாடித்தான் அப்புறம் மகடாசுரனுடைய பிறை பாடுறா. ஆனா முதல்ல மகடாசுரனுடைய பிறை பாடித்தான் அம்மனுடைய பிறை பாடணும். ஆமா அது எப்படின்னு கேட்டேன்னா அந்த மகடாசுரனை அழிக்கத்தான் அந்த மகமாவி அவதாரம் எடுத்தாராம். அது எப்படின்னு கேட்டேன்னா அந்த மகடாசுரன் யாருன்னு கேட்கிறீர் அப்படித்தானே? மகடாசுரன் யாரு தெரியுமா? அதாவது வரமுனியா என்று ஒரு முனிவர் இருக்கிறார். சரி, அந்த வரமுனியா என்ன தெரியுமா? அவர் எங்க இருந்தாரு? அதாவது கைலையத்துல தெற்கு கோட்டை வாசல் என்று சொல்லக்கூடிய தென் கைலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தென் கையிலே. ஆமா சரி. அந்த வரமுனியானுடைய ஆசை என்ன தெரியுமா? பகவானை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. சரி, அதனால பகவானை தேடி தவம் இருக்க போறான். தவ சக்தியாலதான் பகவானை பார்க்க முடியும். அதனால எப்படி செய்யணும் தெரியுமா? அரைகள பீடம் போட்டு அருமையான வரம்பூனிவ ஆயிரம் பொண்ணு கம்போ நாட்டி கம்பத்தில கும்போ வைத்து கும்பத்து மேலே குருத்துமா கொலைய நிறுத்தி குருத்துமா கொலைய மேல கொட்ட ஒரு தேங்க கொட்ட தங்க வேறவா குன்னி முத்து பருப்ப குன்னி முட்டும் பருப்பு மேல கொத்தமல்லி இலைய ஏட கொத்தமல்லி இலை குறுங்கடுவை கொண்டு அந்த குறுங்கடுவு மேல ஒரு கொட்டை பக்க கொண்டு மேல 7 கொட்டை தேங்காய் வச்சு 7 கொட்டை தேங்காய் எக்கடுவை எடுத்து எக்கடுவு மேல 7 கொட்டை பாக்க 7 கொட்டை பாக்கு மேல இனிமே சேகரிய வைத்த இனிமே சேகரி ஒரு செப்பரணி பூவ வைத்து செப்பரளி பூவு மேல கடுகு பிரமாணம் கைக்கு ஒரு சாணிலை ஊசிய நாட்டுற அந்த வரமுனிய அந்த ஊசி மேல பகவான தேடி எப்படி தவறுக்கிற ஊசி மேல ஒரு கால ஊனி அந்த உடையவனாகிய பகவானை தேடி வரமுனிய தவ இருக்கிற எப்படி தவறுக்கிற என்ன ஊசி மூலம் வழங்க உடையவனாயக்காம ஈசன தேடுறார அரணிய அரணார சிவனே சிவனே என்று சிவனார நாடுறார என்ன வரமுனிவனான வேணும் அவன் பச்சை தண்ணி அருந்தாம அவன் பல்லெல்லாம் பத்துதையோ அவன் நாவல்ல பயிர் முளைத்து அவன் நல்லதாவன் இருக்கார அந்த உடையவன நினைக்கார
அந்த ஊசி முனா முழங்கலையா உடையவனாயக்கலையா பகவான மரகலையா பாவித வயிறு காய்யோ அப்படியாக வரமுனியா தவத்துல அமர்ந்திருக்கும். சரி, அது தவத்தில் இருக்கும் போது பையன் அங்கே அவனுடைய தவமானது உன்னல வருங்க, உறங்கவும் இல்ல. சரி, சாப்பிட்டா உறக்க வரும். சாப்பிட்டா உறக்க வருது, சாப்பிட்டா கண்டிப்பா வந்துருதான். என்ன கண்டிப்பா வரணும் என்னென்ன? ஓஹோ, தொண்டு மயக்கம், அதாவது உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. அதாவது இந்த உணவு வந்து ஒரு உறக்க கொடுக்கக்கூடியது. சாப்பிட்ட உடனே அக்கா வந்து அந்த அக்கா வந்தானா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த அக்கா வஞ்சகம் இல்லாதவா, வஞ்சகம் இல்லாதவதான் அந்த மூத்தவா. ஆண்டிலிருந்து அரச வர நிரந்தரமா இருப்பான். இந்த அக்கா வந்து இறங்கிட்டான்னா போதும் பாருங்க, எங்கன படுத்தான்னு சரி பிரமாமா இருக்கும். மெத்தையில படுத்த மாதிரி இருக்கும். குப்பைக்குழியில படுத்தாலுமா? ஆமா. சரி, அதான் இந்த அக்காவுடைய வஞ்சம் இல்லாத ஒரு குணம். அதே போல அந்த வரமுனியா நினைக்கின்ற அப்படி ஆகாரம் ஒண்ணு விட்டா அக்கா வந்து இறங்கிட்ட நான் செய்த தவம்ல அழிஞ்சு போமே அப்படின்னு நினைச்சு அந்த அழகாக்கி வரமுனியா ஆண்டவன் பகவானை நினைத்து நாமல் உறங்காமல் தவிர்க்கிறான். சரி, ஒரு இடமா, இரண்டு இடமா, மூணு இடமையா, 12 வருட காலம், 12 வருட காலம் பகவான தேடுவாரே. தவத்தில் இருக்க அவன் செய்த தவம் அன்னைய நாளையில ஆதி கைலாசம் பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வளர்கிறது. வரமுனியா தவம் வளர்ந்த உடனே அந்த கைலாசம் எப்படி இருக்குன்னா, அது சாய்ந்த கைலாசம், சரிந்த கைலாசம், வளைந்த கைலாசம், வாய்த்த கைலாசம், 4 பொண்ணு கையில மணிமண்டபம் மாளிகைய மாணிக்க ஊஞ்சல் போட்டு மகவங்குல இருக்கோ பக்கத்துல பாரதிய பராசக்தி தான் இருக்கு. மூத்த மகன் விநாயகர், இளைய மகன் வேலோ, ஈஷா அம்மைய பாருக்குல்ல, 2 பேரும் அமர்ந்து இருக்க. தேவாரி தேவரல்ல சிவனார வணங்கி நிக்க, தெய்வே ரம்பமா அந்த சிவனார வணங்கி திருநாடனும் ஆறுதார இந்திரனும் சந்திரனும் யமதா ரொம்ப கூட்டங்க ஈசனோடாரு எம் பெருமன் நாராயண அம்மா லட்சுமி 5 கால படைத்த பிரம்மதேவ சரஸ்வதி கலைவாணி தானே அவாமந்திருக்க. அன்னைய நாளை இல்ல வரமுனிய தவத்தால பகவா இருப்பீட என பாரு வெள்ளி கையில ஐய வரமுனிய தவத்தால ஏய் கைலாச ஆசை
போது பகவான் பக்கத்துல